இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நானே வரேன்ட்டேங்க. இந்த மலையிலையும் ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் நான் ஊட்டியும் போகலை, கொடைக்கானலும் போகலை. இன்னும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. நமக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க. சரி, வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு தி மெட்ராஸ் பேட்மேன் சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன ஹில்ஸ் ஏற போகிறோம். இந்த ஹில் ஸ்டேஷனை இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. X5 பியூர் வீடியோ மோடு இருட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், புதுசான விஷுவல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல். வீடியோ ஃபுல்லாகவே 360 டிகிரியில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி வந்த அவுட்புட் தான் இது. இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நானே வரேன்ட்டேங்க. பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த ஸ்கை எப்படி கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக இருட்டாக இருந்தது நாங்கள் போகிறப்போ. விஷுவல்ஸ் பார்த்த நானே வரேன்ட்டேன். இந்த பேக்ராப்பில் பாருங்கள், மரங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். டூட் விஷுவல்ஸ் ஃப்ரம் ஹாலிவுட் மூவி கைண்ட் ஆஃப். டைமும் ஆராய்ச்சி. சரின்னு ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் மலையேற ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த மலை ஏறி இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போயும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு பாயிண்ட் வரும், அப்போ நான் சொல்கிறேன் எந்த மலை இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலையிலையும் ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரே மாதிரியான வெதர் கண்டிஷன் இருந்ததே கிடையாது. ஆக்சுவலாக கீழே எதுவும் தெரிலிங்க. மேலே ஏற ஏற ஃபாக் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சச்சின் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் வர மாதிரி புகையை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஃபாகாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹை பீம் ஆன் பண்ணால் லைட்டோட பீம் வந்து ஃபாகை கிழிச்சிக்கிட்டு போகுதுங்க. நீங்கள் பாருங்கள். இங்கே இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த மாதிரி ஃபாகை நான் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்தப்போ வெயில் முடிச்சிருக்கு, அதே மாதிரி க்ளவுட் பெட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வேறு லெவல். நான் ஊட்டியும் போகலை, கொடைக்கானலும் போகலை. ஆனால் இவனோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சூப்பராக பண்ணோம். ஆப்பில் போட்டு எடிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது. ஹேர்பின் பெனில் இந்த வியூ யாருங்க கொடுப்பா? இவன் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. நான் பார்த்துட்டேன். இன்னும் வரும் பாருங்கள். மற்ற ஹேர்பின் பென்ஸும் பாருங்கள். கவரேஜ் வந்து எடிட் பண்ணும்போது அது வேறு லெவலுங்க. மேலே ஏற ஏற ஃபாக் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டு தான் போனது. இந்த வாட்டி இந்த ஹில்ஸ் இருந்தது இன்னும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. இட் வாஸ் குட். வீக்கெண்ட்ஸில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். வீக் டேஸில் கூட நீங்கள் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே மேபி ட்ரை பண்ணால் ரஷ் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பாதி கெஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான். I'll tell you. நான் போனதும் வீக் டேஸில் தாங்க. வீக்கெண்ட்ஸில் இந்த பக்கம் எப்போவுமே போகக்கூடாதுன்னு நான் எப்போவும் முடிவு எடுத்திருந்தேன். ஹேர்பின் பென்ஸில் இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸை அடிச்சிக்கவே முடியாதுங்க. பாருங்கள், பின்னுறான். சரி, வீக் டேஸ் தானே, கூட்டம் இருக்காது, நம்மளும் ஏர்லியராக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஆனால் நினச்ச மாதிரி இல்லைங்க. நமக்கு முன்னாடி அங்கே வந்து நிறைய பேர் இடம் போட்டு வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், சச்சின் படத்தை பின்றான்ல. ஓவராலாக ஒரு 7 to 8 ஹேர்பின் பென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மலை தான். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1470 meters above the sea level.
டூ வீலர் ரைடுக்கு இது ரொம்ப ஃபேமஸான மலைங்க. கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ் தான். ஆக்சுவலாக டூ வீலர் ரைட்னா அதானே தேவை. அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கணும், ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை பார்த்த உடனே யூ மே ஹாவ் கெஸ்ட். யா, ஸோ எங்கே இருக்கோன்னா, எஸ், வி ஆர் அட் நந்தி ஹில்ஸ், பெங்களூர். 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு 4:30 மணிக்கு வண்டி எடுத்து 6:30க்கு மேலே ஏறி வந்தால் நமக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க. வீக் டேஸ்லேயும் மக்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இங்கே வர்றதுக்கு. ஏன்னா வீக்கெண்டில் வந்தோன்னா வர முடியாது ஆக்சுவலாக. கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். காரை பார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒன்றும் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நடந்து போகல. கீழே வாங்கின டோக்கனை காரில் வச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி நான் நடக்க விட்டானுங்க. ஏன்னா பேசஞ்சர்ஸோட டிக்கெட்டும் பார்க்கிங் டிக்கெட்டோட சேர்த்து தான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ வி ஷுட் கேரி இட். ஆனால் இப்படி ஒரு வெதரில் இந்த பார்க்கிங் பார்க்குறதுக்கு அடா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். It may look like Ooty, Kodaikanal or some other hill station. ஆனால் இது நந்தி ஹில்ஸ் தாங்க. பாருங்க இந்த ஃபாகு. வரும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, நான் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. நீங்கள் டிக்கெட் செக் பண்ணானுங்க. இங்கே என்ன பார்க்கிங் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் வரும்போது we will have the sun, I believe. சரி, உள்ள போகலாம் வாங்க. இங்கே லெஃப்டில் ஒரு பார்க் இருக்குங்க. அதை நம்ம வரும்போது கவர் பண்ணலாம். ரைட் சைடில் தான் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். போகலாம். உள்ளே பஸ் சர்வீஸ் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏர்லி மார்னிங் வந்ததுனால தான் இந்த ஃபாகுங்க. வெயிலில் வந்தால் ஐ வில் நாட் லைக் இட். மேபி நீங்கள் சன்செட் பார்க்கவும் ட்ரை பண்ணலாம் இங்கே. ஆனால் டிபெண்ட்ஸ், ரிட்டர்ன் ஆகும்போது டிராஃபிக் ஹெவியாக இருக்கலாம். Depends upon the traffic. Bangalore. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வரும்போது என்ட்ரி இன்னொரு பக்கமும் இருந்தது. இப்போ டைரெக்டாக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். Look at the view. Samala. Just like a cliff. அந்த ஃபாக் தாங்க. இது இருக்கிறதுனால தான் இந்த ஒரு அருமையான வியூ இருக்கு. ஸோ இந்த மலையில் கவர்மெண்ட்டோட ஹோட்டலும் இருக்குங்க. நீங்கள் அங்கேயும் ரூம் புக் பண்ணலாம். புக் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் லேட் ஈவினிங் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம். ஐ மீன் யூ வில் பி அலவுட் டு விசிட் பிளேஸஸ், ஐ பிலீவ். இல்லைனா 6 மணிக்கு முன்னாடி நம்ம கிளம்பி ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
சரி, அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் ஆக்சுவலாக, முன்னாடி இருந்தது. இப்போ போகலான்னு போனேன். பசங்கள்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபாகாக இருக்கிறதுனால ஐ கெஸ் தேர் யூஸிங் இட். சரி, வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சோழர் காலத்தில் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த நந்தி ஹில்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று சொல்கிறாங்க, திப்பூஸ் சம்மர் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு இடமும் இங்கே இருக்குது. ஸோ நான் வரும்போது லெஃப்ட்டில் காட்டினேன் இல்லையா பார்க்கு, ஆக்சுவலாக அது அதுதான் இருக்குது. நான் போகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ X5 ஹேஸ் பீன் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பல ட்ரெக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது, ஃபாலோ பண்ண. நானும் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இதுதான் நம்ம போகிறப்ப பார்த்த பார்க்கு. இங்கே அந்த சின்ன பில்டிங் மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் திப்பூஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க. அதுதான் திப்பூஸ் சம்மர் ரெசிடென்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு வரும்போது இங்கே ஸ்டே பண்ண வேணும். இங்கேருந்து ஒரு சின்ன சிட்டி வியூ இருந்ததுங்க, பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ பெருசாக தெரியல. ஓகே, நம்ம கூட விக்கி வந்திருந்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி கேங் ஹேஸ் அ விக்கி, ரைட்? வரும்போது பார்க்கிங் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until it's மெட்ராஸ் பேட்மேன் ஷைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Bye now.